வணக்கம். செல்வ வளம் தரும் மகா சிவராத்திரி வழிபாடு பற்றியும் சிவராத்திரி பற்றிய பல அரிய தகவல்கள் பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிவ ஆலயங்களிலும் பல சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. மகா சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் மூவேழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் என்கின்றன புராணங்கள். சிவபெருமான் அடிமுடி காணாத ஜோதி பிளம்பாக காட்சியளித்த திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்திசி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் தீரும், காரிய வெற்றியும் ஏற்படும் என்கின்றன புராணங்கள். அப்பேற்பட்ட சிவராத்திரியின் விரத மகிமை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். பிரம்மதேவன், திருமால், குபேரன், இந்திரன், சூரியன், சந்திரன், அக்னி பகவான் உள்ளிட்ட தேவர்கள் பலரும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாகாது என்கின்றனர். சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும். சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்தின் போது காலையில் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடிக்க வேண்டும். அதன்பின் சிவன் கோவிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து நண்பகலில் குளித்து மாலையில் சிவார்ச்சனைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோவில் சென்று ஏற்பாடுகளை செய்யலாம். மாலையில் மீண்டும் குளித்து வீட்டில் சிவபூஜை செய்ய வேண்டும். வீட்டிலேயே இரவின் 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்தலும் நலம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தல் கூடுதல் உத்தமம். மகா சிவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதுடன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட வேண்டும் என்கின்றனர் நம் முன்னோர்கள். மாலையில் குளித்து உலர்ந்த ஆடையணிந்து நெற்றியில் திருவெண்ணீர் அணிந்து கையில் உத்ராட்ச மாலையுடன் வீடுகளில் சிவபூஜை செய்தோ அல்லது கோவில்களுக்கு சென்றோ சிவனை வழிபடுதல் வேண்டும். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும். யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம். சிவ ஆலயங்களில் நடைபெறும் 4 கால பூஜைக்கு பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவில்களுக்கு வாங்கி கொடுத்தல் நலம். சிவராத்திரி அன்று நள்ளிரவு 11 மணிக்கு முதல் 1 மணி வரை லிங்கோத்பவர் காலமாகும். அந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நைவேத்தியமாக வைத்து சிவனுக்குரிய பாடல்களை பாடி பஞ்சாட்சரங்களை பலம் 100 முறை சொன்னால் பாவங்கள் விலகும், யோகங்கள் சேரும் என்கின்றனர் நம் முன்னோர். சிவராத்திரி தினத்தன்று இரவில் 4 ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை அனுஷ்டானத்துடன் உச்சிகால அனுஷ்டானத்தையும் அப்போதே முடிக்க வேண்டும். அதன்பின் தீட்சை தந்த குருவை பூஜை செய்துவிட்டு உடைகள் மற்றும் உணவினை அந்தணருக்கு தானமாக அளித்து விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும். பூஜை செய்ய முடியாதவர்கள் 4 ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவன் கோவிலுக்கு சென்று இரவை கழித்தும் சிவனை வழிபடலாம். மகா சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு நற்கதி கிடைப்பதுடன் இப்பூத உடல் மடிந்த பின் சொர்க்கத்தையும் இறைவன் அளிப்பான் என்பதே பின்னணி தத்துவம். இப்படி 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள். அத்துடன் அவர்களின் மூவேழு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவது சத்தியம் என்கிறது புராணங்கள். சிவாலயத்தில் பலிபீடத்துக்கு அருகில்தான் நமஸ்கரிக்க வேண்டும். 3, 4, 7, 9 என்ற எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நமஸ்காரம் மேற்கொள்ளலாம். கோவிலில் வடதுபுறம் கிழக்குப்புறம் கால் நீட்டக்கூடாது. ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். கிழக்கு நோக்கிய சந்நிதியானால் பலிபீடத்திற்கு தென்கிழக்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும். தெற்கு மேற்கு நோக்கிய சந்நிதிகளில் பலிபீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும். வடக்கு நோக்கிய சந்நிதியானால் பலிபீடத்திற்கு வடமேற்கு மூலையில் தலை வைத்து வணங்க வேண்டும். சூரிய கிரகணத்தின் போதும் பொங்கல் தினத்தன்றும் மேற்கே கால் நீட்டி வணங்கக்கூடாது. சிவாலயத்திற்குள் எப்போதும் திரியாங்க நமஸ்காரம், அதாவது 2 கரங்களையும் சிரமேல் குவித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்யும் பொழுது மிகவும் நிதானமாக செய்ய வேண்டும்.
உட்பிரகார பிரதட்சணத்தை விட வெளிப்பிரகார பிரதட்சணமே மிகவும் சிறந்தது. ஆலயத்தில் குறைந்தது 3 முறை கொடிமரத்துக்கு அருகே வணங்க வேண்டும். 3 முறை வலம் வர வேண்டும். அபிஷேக காலத்தில் பிரதட்சணம் செய்யக்கூடாது. கொடிமரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் செய்ய வேண்டும். ஆலயத்தை விட்டு வெளிவரும்போது கொடிமரத்துக்கு அருகில் வணங்க வேண்டும். ஆலயத்திற்குள் எந்த சந்நிதியிலும் வணங்கக்கூடாது. பிரதட்சணத்தின் போது தலை பூமியை நோக்கி குனிந்திருக்க வேண்டும். நிலமதிர நடக்கக்கூடாது. பிறருடன் பேசிக்கொண்டு பிரதட்சணம் செய்யக்கூடாது. இறைவன் இறைவிக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது பிரதட்சண நமஸ்காரங்களை தவிர்க்க வேண்டும். ஆலயத்தில் ஆண்டவனைத் தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது. ஆலயத்தில் நெய் விளக்கு ஏற்றினால் நினைத்தது நடக்கும். நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை அளிக்கும். தேங்காய் எண்ணெய் வசீகரத்தை அளிக்கும். இலுப்பை எண்ணெய் சகல காரியங்களிலும் வெற்றியை தரும். மறு ஜென்மத்திலும் நன்மை அளிக்கும். திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்கள் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி அஷ்டகத்தை வியாழக்கிழமையில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை 9 தடவை பாராயணம் செய்தால் பலன் கிடைக்கும். பூவும் நீரும் சிறந்த சிவப்புண்ணியம். செல்வமும் அமைதியும் பெற மகேசனை பூவும் நீரும் கொண்டு வழிபட வேண்டும். சிவனின் திருமேனியில் சந்தனக்காப்பு பொருத்தி குளிர்வித்தால் உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் குளிர்விப்பது போல் ஆகும். கஸ்தூரி, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் முதலான நறுமணப் பொருள்கள் கலந்து இறைவனுக்கு ஒருமுறை சந்தனக்காப்பு செய்தவர்கள் தேவ வருடத்தில் கோடி வருடம் சிவலோகத்தில் இன்புற்றிருப்பார்கள். உமாதேவியுடன் இணைந்த சிவபெருமானை பூஜிக்கின்றவர்கள் பிறவி பயனை அடைந்தவர்கள். அவர்கள் பேரின்பத்தை அடைகிறார்கள் என்று சிவானந்த தலகிரி கூறுகிறது. சிவாலய வழிபாடு செய்யும் போது லிங்கத்திற்கு வலப்புறம் இருந்து பணிய வேண்டும். பங்குனி உத்திரம் சிவனுக்கு மிகவும் சிறந்த தினமாகும். சிவபெருமானுக்குரிய திருப்பணிகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் குற்றமற்ற நல்ல அறமே ஆகும். சிவன் விரும்பி அணிபவை வெள்ளை எருக்கம்பூ, அருகம்புல், ஊமத்தை, வெந்நீர் ஆகியவையாகும். சிவன் கையில் ஏந்தி இருப்பவை சூலம், மான், மழு, துடி, அக்னி. சிவனுக்கு ஆடை தோல். சிவனுக்கு வாகனம் காளை. ஆபரணம் பாம்பும் எலும்பும். மாலை மண்டை ஓடுகள், பன்றிக்கொம்பு, பிச்சை பாத்திரம். சிவனுக்கு புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது எல்லா புஷ்பமும் கலந்து செய்யலாம். முதல் நாள் சாத்திய வில்வத்தை எடுத்து நீரில் கழுவி மீண்டும் சிவபூஜை செய்யலாம். 1 மாத காலத்திற்கு இவ்வாறு செய்யலாம். தாமரை, வில்வம், சதபத்திரம் ஆகியவற்றால் சிவனை அர்ச்சிப்பவன் பெரும் செல்வத்தை அடைவான். ஜாதி மல்லிகை, பாடலம், அரளி, ஆத்தி, கோங்கு, முல்லை, பலாசம் ஆகியவற்றாலும் அர்ச்சிக்கலாம். புஷ்ப பலன் என்னும் நூல் ஒரு கொன்றை மலரை சிவனுக்கு சாத்துபவர் சாலோக பதவியையும், 2 மலர்கள் சாத்துபவர் சாமீப பதவியையும், 3 மலர்கள் சாத்துபவர் சாரூப பதவியையும், 4 மலர்களை சாத்துபவர் சாயுஜ்ய பதவியும் அடைவர் என்று கூறுகிறது. வில்வ மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் ஒரு வில்வ லட்சம் சொர்ண புஷ்பங்களுக்கு சமம். இதில் ஒன்றினை ஈசனுக்கு அர்ப்பணித்தால் மகா தோஷங்களும் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும். சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்யும் போது அதன் பின்பக்க நரம்பு மூர்த்தியின் மேல் படும்படி போட வேண்டும். அந்த பக்கம்தான் லட்சுமி வாசம் செய்கிறார். ஒற்றைப்படை இதழ்களை கொண்ட வில்வம் அர்ச்சனைக்கு மிகவும் நல்லது. நன்றி.